இன்னைக்கு நாம் திருக்குறள் கதைகளை பற்றி பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் இனியன்கிற சிறுவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனோட கிராமம் நல்ல பசுமையான வயல்களும் உயர்ந்த மலைகளும் கொண்டு இருந்துச்சு. இனியன் ரொம்ப புத்திசாலி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு எப்போவும் ஆர்வமாக இருப்பான். இதுக்காக நிறைய புத்தகங்களை படிப்பான். பெரியவங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை கேட்டு கற்றுப்பான். இவ்வளோ அறிவு இருந்தும் அவனுக்கு ஏதோ ஒன்று குறைவது போலவே உணர்ந்தான். அவன் வாழ்க்கையோட ஆழமான அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் இனியன் அந்த ஊரில் இருக்க பெரிய ஆலமரத்துக்கு அடியில் ஒரு ஞானி உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்கிறான். அந்த ஞானிக்கிட்ட ஊரில் இருக்க பலரும் அறிவுரை கேட்பாங்க. அந்த ஞானிக்கிட்ட போன இனியன், ஐயா, நான் பல புத்தகங்களை படித்து அறிவு பெற்றிருக்கேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள விடை தெரியாத கேள்வி ஒன்று இருக்கு. என் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை அடைய நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த ஞானி சிரித்தபடி, இனியா, அறிவை தேடுவது நல்லது தான், ஆனால் உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருக்குறளோட முதல் குறளை பாடினார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இனியன் குழப்பம் அடைஞ்சு இதுக்கு என்ன பொருள்னு யோசிச்சான். இதை கவனித்த ஞானி சொன்னார், எழுத்துக்கள்ல ஆ என்ற எழுத்து எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது போல இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது இறைவன். நீ அறிந்த எல்லா அறிவும் ஒரு அடிப்படையில் இருந்து தான் பிறக்குது. அந்த அடிப்படையே இறைவன் என்னும் உண்மை. அடிப்படை இல்லாமல் அறிவு எப்பவும் முழுமையடையாது. உலகத்தை உண்மையாக புரிஞ்சிக்கணும்னா நீ அதை உருவாக்கிய வல்லமையை பற்றி தெரிஞ்சுக்கணும். எழுத்துக்கள் இல்லாமல் சொற்கள் உருவாக முடியாதது போல இறைவனை அறியாமல் உண்மையான ஞானத்தை அடைய முடியாது. எல்லாத்துக்கும் மூலாதாரம் ஒரே தனித்தன்மை கொண்டது, அது இறைவனோட அருள் தான். இதை நீ உணர்ந்தாலே உன்னோட அறிவு சிறப்படையும் அப்படின்னு அந்த ஞானி சொன்னார். இனியன் அந்த ஞானி சொன்னதை நல்லா யோசித்து பார்க்குறான். என்னதான் பல நூல்களை படித்து அறிவை வளர்த்திருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையான தெய்வீகத்தை புறக்கணிச்சிட்டோம்னு உணர்ந்தான். இறைவனை அடிப்படையாக கொண்டு தான் உண்மையான ஞானத்தை பெற முடியும்னு புரிஞ்சுக்கிறான். அந்த நாளில் இருந்து இனியனோட பார்வை மாறிடுச்சு. அறிவை பெறும் பயணத்தில் இறைவனை அடிப்படையாக கொண்டு உண்மையான ஞானத்தை அடைய முயல்றான். காலப்போக்கில் அவனும் பெரிய ஞானி ஆயிட்டான். பலருக்கும் அறிவுரை போதிச்சு வந்தான். அறிவு என்பது இறைவனை அடிப்படையாக கொண்டே ஆரம்பிக்க வேண்டும்னு தனது தலைமுறை மக்கள் அனைவருக்கும் சொல்லி ஊரின் சிறந்த ஞானியாக உயர்ந்தான். இதோட இந்த கதை முடியுது. அடுத்த ஒரு திருக்குறள் கதையில் பார்ப்போம். இன்னைக்கு நாம் திருக்குறள் கதைகளை பற்றி பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் செழியன் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. தன்னோட நிலத்தில் விவசாயம் பண்ணி தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு வந்தான். அவனோட விவசாயம் முழுசும் மழையை நம்பி தான் இருந்துச்சு. ஆனால் செழியனோட ஊரில் கடைசியாக மழை பெஞ்சு 6 மாதம் ஆகுது. இதனால் நிலங்கள்லாம் ரொம்ப வறட்சியாக காட்சி அளிச்சுது. செழியனோட மனசு ரொம்ப வருத்தத்தில் இருந்தது. அவன் சேமிப்புக்குன்னு வச்சுருந்த பணம் எல்லாம் இப்போ கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ நிலத்தில் பயிர்களை விதைச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டான். இருந்தாலும் மழை இல்லாமல் அவனால் விவசாயம் செய்ய முடியல. தன்னோட நிலைமையை நொந்துக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தார். அவர் செழியனை பார்த்து, என்னாச்சு செழியா, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு செழியன், இந்த பழா போன மழை பெஞ்சு தொலைய மாட்டேங்குதே சுவாமி. மழையை நம்பி தான் என்னோட வாழ்வாதாரமே இருக்குது. மழை போயிடுச்சு போச்சுன்னா என்னோட பொழப்புக்கு நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு மழை மேலே அவனோட வெறுப்பை காமிச்சான். இதை கேட்ட அந்த முனிவர் செழியனுக்கு ஒரு திருக்குறள் சொல்கிறாரு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தோவும் மழை. இதை கேட்ட செழியனுக்கு ஒன்றுமே புரியலை. அதை கவனித்த முனிவர், மழை எப்போவுமே இது நல்லவங்க இருக்க இடம், இது கெட்டவங்க இருக்க இடம்னு பார்த்து பொழியாது. தன்னை பற்றி போட்டுறவங்க பற்றியும் அதுக்கு கவலை இல்லை, தன்னை பற்றி தூத்துறவங்க பற்றியும் அதுக்கு கவலை இல்லை. எப்போவுமே மழைங்கிறது சமமாக தான் இருக்கும், எல்லாருக்கும் சமமாக தான் பொழியும். இதிலிருந்து மழை நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, மற்றவங்க நமக்கு நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அவங்கக்கிட்ட நாம் எப்போவுமே அன்போடு தான் பழகணும். அதனால் மழை மேலே வெறுப்பை காமிக்கிறத விட்டுட்டு மழை வரணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோ.
அப்படின்னு செழியனுக்கு முனிவர் அறிவுரை சொன்னார். இதை கேட்ட செழியனுக்கு இப்போதான் ஒரு தெளிவு கிடைக்குது. மழையை ஒரு தேவைக்கான விஷயம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மழைங்கிறது பூமியோட அமுதம்னு இப்போதான் புரியுது அப்படின்னு அவனுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். கொஞ்ச நாள் போகுது. செழியனோட கிராமத்தில் கரிய மேகக்கூட்டங்கள் வருது. மழை வளமாக பெய்ய ஆரம்பிக்குது. நிலங்கள் வறட்சியிலிருந்து மீண்டு நல்ல வளமான நிலங்களாக மாறுது. இப்போ செழியன் ரொம்ப சந்தோஷமாக பயிர்களை விவசாயம் பண்ணி நிம்மதியான வாழ்க்கையை வாழ தொடங்கினான். இதோடு இந்த கதை முடியுது. இப்போ நீங்கள் கேட்ட இந்த 2 திருக்குறள் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேறு எந்த வகையான கதை வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த திருக்குறள் கதையில் சந்திப்போம்.